வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு சுல்தான் ஐசா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. சிக்கன் 65 எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு சிக்கனில் சேர்க்கக்கூடிய மசாலா உதிராமல் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக அதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சிடலாம். நமக்கு சிக்கன் நல்லா 1/2 hour வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் அதில் பொரித்து எடுத்துடலாம். நம்ம சிக்கன் சேர்த்த உடனேயே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும். ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடியே மசாலா நமக்கு ஒரு மாதிரி கருகி வந்துடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற சிக்கனை போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு பவுலில் சிக்கனை மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கன் பொரித்து ரெடியான உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.